ஹாய், வெல்கம் டு கேடிசி வே. இந்த வீடியோல நம்ம delete truncate SQL ல எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம between எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்திருந்தோம் SQL ல. அதை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டெலிட்னா என்ன, ட்ரங்கேட்னா என்ன, அதோட பேசிக் சின்டாக்ஸ் என்னென்ன அண்ட் சில ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸோட நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இருக்க எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் உங்களுக்கு கிளாரிட்டியோட கிடைக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போலாம். இப்ப நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம்ல. இப்ப அதை கொடுத்துட்டு நம்ம நியூ கொரி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு எம்டியா ஒரு டேபிள் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு ஒரு கொரி நமக்கு கிடைச்சிடும். இப்ப இதுல வந்து நான் வந்து என்ட்ரிஸ் எதுவும் இல்லாம நல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் போட்டுக்கலாம். இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அண்ட் இதுல நம்ம எல்லா வேல்யூஸும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிராக்கெட்ல இந்த காலம் நேம் கொடுக்காமலும் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் வந்து நான் தெரியறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு அண்ட் வந்து நேம் இருக்கு, போன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த சீக்வன்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஐடி கொடுக்கணும். அண்ட் வந்து ஐடி டூப்ளிகேட் கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்ப ஏற்கனவே நம்ம 1 கொடுத்துட்டனால டூப்ளிகேட் கீழே நமக்கு எரர் காட்டும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்ப இதுல வந்து நம்ம டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொல்லி நம்ம ஒரு கண்டிஷனோட நம்மளால கொடுக்க முடியும். வேற அந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1 இருக்கிறது மட்டும் டெலிட் பண்ணுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வந்து அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் நமக்கு டெலிட் ஆயிடும். ஐடி 1 இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் நமக்கு டெலிட் ஆயிடும். மிச்சம் இருக்க 2 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு வரும். அண்ட் இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி தான் கொடுக்கணும் இல்ல, கண்டிஷன் நம்ம எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அது டெலிட் பண்ணிடும். ஓகேங்களா? அது இல்லாம கண்டிஷன் இல்லாமலும் நம்மளால கொடுக்க முடியும். அப்படி நம்ம சும்மா வெறும் டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மொத்த ரெக்கார்ட்ஸையும் அது டெலிட் பண்ணிடும். வித்தவுட் எனி கண்டிஷன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் அது டெலிட் பண்ணிடும். ட்ரங்கேட்டோட வேலையும் அதுதான். இப்ப ட்ரங்கேட் டேபிள்னு கொடுத்துட்டு நீங்க வந்து டேபிள் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் மொத்தமா அது டெலிட் தான் பண்ணும். ஆனா இதுக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் இந்த டேபிள் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இது ஓபன் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ஐடென்டிட்டி ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இஸ் ஐடென்டிட்டில இது வந்து நோல இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எஸ் கொடுத்தா என்ன ஆகுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு புது டேபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ டேபிள். ஓகேங்களா? இந்த டேபிளுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் 2 காலம் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்டிஜர் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம். இது வந்து என்வேர் கேர்ல கொடுத்துடலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து கண்டிப்பா நம்ம ஐடிக்கு பிரைமரி கீ செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம வந்து இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் இங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது வந்து எப்பயுமே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும் போதே இதை நம்ம கொடுக்கணும். நீங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டீங்கன்னா அது எடுத்துக்காது. ஓகேங்களா? இப்ப வந்து டிஃபால்ட்டாவே அது நோல இருக்குல்ல. இப்ப நம்ம எஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுல இன்னும் ரெண்டு வந்திருக்கு பாருங்க. ஐடென்டிட்டி இன்கிரிமெண்ட், ஐடென்டிட்டி சீட் வந்திருக்கு. ஐடென்டிட்டி சீடுங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து 1ல இருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம 1 கொடுத்துறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கிரிமெண்ட்னா எத்தனையா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். 1 1 தான் நமக்கு இன்கிரிமெண்ட் பண்ணணும். சோ இப்ப இது ரெண்டையும் 1ல வச்சுக்கிறோம். இப்ப நம்ம வந்து டேபிள சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது நான் டிபார்ட்மெண்ட்ங்கிற பேர்லயே சேவ் பண்றேன். ஓகேங்களா? சேவ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க எந்த இதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்ப இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து இது ஷோ ஆகும். பாத்தீங்களா? நம்மளோடது வந்துடுச்சு. ஓகே, இப்ப வந்து இந்த இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி நியூ கொரி கொடுத்துக்கிறேன். இப்ப அதுல வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்ப இதுல வந்து நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா இன்சர்ட் வேல்யூஸ், இன்சர்ட் இன்டு. ஓகேங்களா? நம்மளோட டேபிளோட நேம் கொடுக்கணும். வேல்யூஸ். இப்ப ஆக்சுவலி நமக்கு அதுல 2 வேல்யூஸ் இருக்கு இல்லீங்களா?
அப்ப வந்து நம்ம வந்து 2 இது கொடுப்போம். ஆனா வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம இப்ப வந்து பிரைமரி கீ நம்ம சீட் செட் பண்ணிருக்கோம்ல. சோ வந்து நான் வந்து இங்க வந்து நேம் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 1 ரோ அஃபெக்டட்னு வருது. நம்ம அது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். செலக்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு பாருங்க 1 அண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்க 1ங்கிறது நம்ம கொடுக்கவே இல்லை, டிஃபால்ட்டா அதை எடுத்துட்டு வருது. இப்ப நம்ம அடுத்து நம்ம வேற ரெக்கார்ட் கொடுத்துட்டோம்னாலும் இப்ப இதுக்கு பதிலா நான் வந்து MBN நான் கொடுக்குறேன். MBN நம்ம கொடுத்தாலும் அதுவும் நமக்கு வந்துரும் பாருங்க. இப்ப அதை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அது செகண்ட் ரெக்கார்ட்லயும் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து அந்த பிரைமரி கீ செட் பண்றது. அண்ட் வந்து பிரைமரி கீயோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரங்கேட் கொடுத்தோம்னா நான் சொன்னேன்ல, ட்ரங்க் அண்ட் வந்து நீங்க வந்து டெலிட்ல வந்து நீங்க வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்றீங்க. பட் வந்து ட்ரங்கேட்ல உங்களால வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப இதோட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரோஸ் எல்லாம் ஒன்னா ரிமூவ் பண்ண ஆக்சுவலி அது ரிமூவ் பண்ணிடும். பட் வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஜாஸ்தி இருக்க அது வந்து ஒன்னா தான் ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? அண்ட் வந்து ட்ரங்கேட்ல வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து உங்களுக்கு எல்லாமே டெலிட் பண்ணிடும். ஓகேங்களா? அண்ட் அதனால வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து டெலிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவரா இருக்கும். ஓகே. அண்ட் வந்து இதுல வந்து ட்ரங்கேட்ல அப்படி கிடையாது, ஃபாஸ்டா டக்குன்னு அது பண்ணிட்டு போயிடும். ஓகே. அண்ட் லாகிங் இது வந்து என்னங்கிறத நம்ம லாக் தனியா பார்க்கும்போது நமக்கு வந்து கிளாரிட்டியா புரியும். இப்ப இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ஃபுல்லா லாக், ஒவ்வொரு ரோலையும் லாக் பண்ணும். இது வந்து மினிமலா லாக் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ட்ரிகர்ஸும் நம்ம வந்து அடுத்த செக்ஷன் பார்க்கும்போது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து ட்ரிகர்ஸ் ஆகும், இது ஆகாது. ஓகே. ஐடென்டிட்டி காலம் வந்து இது எந்த வகையிலையும் இது வந்து ஐடென்டிட்டி காலம் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஆனா வந்து இதுல வந்து டெலிட் ட்ரங்கேட்ல வந்து நமக்கு வந்து ஐடென்டி காலம் வந்து நம்ம சீட் வேல்யூ மூலமா வந்து நமக்கு எடுக்கிறனால அது வந்து இது ஆகும். ஓகே, அஃபெக்ட் ஆகும். அண்ட் வந்து இதுல வந்து ஃபாரின் கீஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கீஸ் பத்தி நம்ம இன்னும் டீடைலா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் வந்து இதுல நம்ம வந்து ஃபாரின் கீஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ரோல் பேக்னா என்னன்னா அன்டூ பண்றது. இப்ப வந்து நம்ம வந்து இதை டெலிட் பண்ணிட்டோம்ல, ஆனா வந்து இப்ப நம்மளால இதை அன்டூ பண்ண முடியும். அது எப்படிங்கறத இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை நம்ம டெலிட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலி மொத்தமா எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம வந்து டெலிட் கொடுத்தனால இதாயிடுச்சு. சோ நான் இது திருப்பி நான் இதை கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்மளால அன்டூ பண்ண முடியும். அது எப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ரோல் பேக் பண்ணும்போது நம்ம பிகின் டிரான்சாக்ஷன்ங்கிற இந்த வேர்ட் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் நமக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்துறேன். அடுத்தது வந்து இப்ப டெலிட் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து டெலிட் பண்ணேன். நம்ம ஆல்ரெடி 1 டெலிட் பண்ணிட்டோம்ல, நான் இப்ப இங்க 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் ரெக்கார்ட் நம்ம டெலிட் பண்றோம். அண்ட் வந்து ரோல் பேக் கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரோல் பேக் கொடுத்துருக்கோம்ல, சோ திரும்ப நமக்கு செகண்ட் ரெக்கார்ட் வந்துடும். இதுதான் நம்ம ரோல் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அன்டூ பண்றது. இதே வந்து நம்ம வந்து இதை டெலிட்ல நம்மளால பண்ண முடியும். ஆனா வந்து ட்ரங்கேட்லயும் நம்மளால பண்ணுவோம். ஆனா வந்து இதுல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது என்னங்கறத நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெலிட்ல நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். பட் வந்து இதுல வந்து அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அது டெலிட் பண்ணிடும் ட்ரங்கேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நம்ம அங்க வேர் கண்டிஷன்ங்கிற ஒண்ணு அங்க யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் இது வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை எந்த வகையிலையும் இது அஃபெக்ட் பண்ணாது. ஆனா இது வந்து இதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா வந்து ஐடென்டிட்டி காலம் வந்து ரீசெட் ஆகும். இது என்னங்கறதெல்லாம் நம்ம இன்னும் டீடைலா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். அண்ட் வந்து இந்த லாகிங் பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் லாகுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சீட் வேல்யூ ட்ரங்கேட்ல எப்படி வந்து ட்ரங்கேட்ல வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து நம்ம அடுத்த வேல்யூ நம்ம கொடுத்தா என்ன ஆகும்? 2 தான் வரும் இல்லையா? இப்ப வந்து நான் வந்து இங்க டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணா என்ன ஆயிடும்? இதோட ரெக்கார்ட்ஸ் டெலிட் ஆயிடும்.
டெலிட் ஆயிடுச்சுனாலும் நான் திருப்பி இப்ப நான் கொடுத்தேன்னா பாருங்க, இது வந்து நம்ம ஆல்ரெடி 2ஓட நமக்கு முடிஞ்சிருக்குல்ல, அதுல இருந்து கண்டினியூ பண்ணும் 3 தான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படி வருதுன்னா டெலிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த சீட் வேல்யூவை அப்படியே தான் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். இதே நான் இதை ட்ரங்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் டெலிட் தான். இப்ப ட்ரங்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப நான் ஒரு ரெக்கார்டை நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து சீட் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணாது. திரும்ப முதல்ல இருந்து நமக்கு வந்து என்ட்ரிஸ் கொண்டு வரும். இதுதான் வந்து சீட் வேல்யூ வந்து டெலிட்ல எப்படி வேலை செய்யுது, ட்ரங்கேட்ல எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.